கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து புட்டி பெயிண்ட்டு இது மட்டும் இல்லாமல் வெதர் ப்ரூஃப் கோட்டிங், எபாக்சி கோட்டிங், ரெட்டாக்சைடு கோட்டிங் சொல்லிட்டு கெமிக்கல் ஸ்ப்ரே எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு மல்டி ஸ்ப்ரே இருக்குது. ஆக்சுவலாக அது மாதிரியான மிஷின் நம்ம கேலக்ஸான் பிராண்ட்லேயே, நம்ம ஓன் பிராண்ட் இது, ஓன் பிராண்ட்லேயே நம்ம மிஷின் கொண்டு வந்திருக்கோம். நம்ம லோகோலாம் இருக்கும் பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த பக்கெட்டில் நல்லா கொலன்னு இருக்க திரவத்தை இந்த பக்கெட்டுக்குள்ளே நம்ம ஊற்றிட்டோன்னா அது வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இதுக்கு இன்னொரு மிஷின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுற மிஷின் வந்து பம்புக்குள்ளே போய் வரும். இது பம்புக்குள்ளே போகாது. அதனால் நம்ம எந்த கெமிக்கலு எது வேணாலும் அடிக்கலாம். நீங்கள் வந்து சிமெண்ட்டை கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இது டேட்டா பிளேட் காமிச்சிருக்கோம். அந்த ஏர் கம்ப்ரஸரோட வாட்ஸ் எல்லாம் 1380 வாட்ஸு, ட்ரில் மிஷினோட வாட்ஸ் வந்து 1000 வாட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கோம். ஃப்ளோ ரேட்டு எல்லாமே போட்டிருக்கு. நீங்கள் வீடியோ ஸ்டில் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லா டேட்டாவுமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்ரு கெப்பாசிட்டி உள்ள பக்கெட் இது. இதுக்குள்ளே நம்ம 20 லிட்ரு புட்டியை நீங்கள் கரைச்சி உள்ளே ஊற்றிடணும். ஊற்றிட்டிங்கன்னா மேலே இருக்க ட்ரில்லு சுற்றும் போது, இது லாஸ்ட்டில் நம்ம காமிச்சிருப்போம் டீட்டெயிலாக, மேலே இருக்க ட்ரில்லு சுற்றும் போது பம்ப் வழியாக போயிடும். இந்த ஏர் கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா 2 பிஸ்டன் உள்ள ஏர் கம்ப்ரஸரு. இந்த ஏர் கம்ப்ரஸரில் இன்னொரு மகத்துவம் என்னென்னா, இது வந்து ஆயில் ஃப்ரீ, எந்த மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை. நீங்கள் 10 வருஷம் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஆன் பண்ணால் அது பாட்டில் ஓடும். ஆயிலெலாம் லெவல் இருக்கா, லூப்ரிகண்ட் ஆயிலெலாம் தேவையா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆன் பண்ணால் ஓடுற மாதிரி கம்ப்ரஸர் தனியாக வச்சுருக்காங்க. இது கம்ப்ரஸருக்கு தனியாகவும் மேலே இருக்க ட்ரில்லுக்கு தனியாகவும் 2 பவர் கார்டு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ரெண்டையுமே தனித்தனியாக பவர் கார்டை ஆன் பண்ணி வச்சுக்கிறணும். இது 2 பிஸ்டன் இருக்கிறதுனால உங்களுக்கு கனெக்டர்லாம் உள்ளே காமிச்சிருப்பேன் விரல் வச்சு முன்னாடி. அதே மாதிரி கம்ப்ரஸர் டேங்க் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுவாகவே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து யார்ட்டையா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது, தேவையில்லைன்னா அது டேங்க் ஃபுல்லானோடனே அதுவே ஆஃப் ஆகிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அளவுக்கு கீழே போயிடுச்சா, இந்த ப்ரெஷர் கேஜ் மூலமாக அதுவாகவே கனெக்ட் பண்ணிவிட்டு அளவுக்கு கீழே போகும்போது அதுவாகவே மோட்டார் ஆன் ஆகிரும். இப்போ நான் விரல் வச்சு காமிச்சேன் பாருங்கள், அதே அவுட்புட்டு, கம்ப்ரஸரோட அவுட்புட்டு. இந்த கண்ணாடி ஓஸு, ஏர் எடுக்கிற கண்ணாடி ஓஸு நம்ம இது வழியாக தான் ஏர் எடுக்கணும். இப்போ நான் மாட்டி காமிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அதை நீங்கள் மாட்டிக்கணும். இப்போ இந்த மிஷினை பொறுத்தளவில் கூழ் மாதிரி திரவமும் அதில் வந்து ஏரை பீச்சி அடித்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மிஷின் இது வந்து. இந்த பெரிய ஓசு இருக்கு இல்லையா, இதில் தான் அந்த கூழ் மாதிரி திரவத்தை நம்ம கொண்டு போகணும். பெரிய ஓசு இது வந்து நல்லா ரப்பர் ஓசு, நல்லா ஃப்ளெக்சிபிளான ஓசு, லாங் டைம் இருக்கும். மெஷினில் போட்டிருக்கோம், நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஓஸில் வந்து அந்த கூழ் மாதிரி நம்ம என்ன ஊற்றுறோமோ, அதாவது புட்டியெல்லாம் இது வழியாகவே வரும். இது 2 ஓசையும், அந்த கண்ணாடி மாதிரி இருக்க ஓசு, இந்த ப்ளூ கலர் ஓசு, இது 2ஐயும் கொண்டு போய் நம்ம ஒரு ஸ்ப்ரேயரில் மாட்டணும். அதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது முடித்தோடனே அப்படியே ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டே வருவோம். அந்த ராடில் மாட்டிட்டோன்னா அது வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா அடிக்கும் உங்களுக்கு. இந்த ராடு தான் நான் சொன்னது. இதில் பார்த்தீங்கன்னா ஏரை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் ஓசு ஒரு அவுட்லெட்டும், இந்த மெட்டல் பைப் மாதிரி இருக்கிறது வந்து அந்த கூழ் மாதிரி திரவத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ராடு ஒன்று நம்ம கொடுத்துருவாங்க செட்டாக. இது 2 வேறு பிரிஞ்சு போயிடக்கூடாங்கிறக்காக ஒரு கருப்பு கலர் சிரிங்கபிள் டியூப்பில் 2ஐயும் ஒன்றா இணைச்சி மாட்டியிருப்பாங்க. இப்போ நான் அந்த கையை வச்சு காமிக்கிறேன் இல்லையா, இது வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அழகாக 2ஐயும் ஒன்றா இணைச்சி காமிச்சிருப்பாங்க. மேலே டாப்பில் வந்து நாசல் மாட்டணும், கீழே வந்து நம்ம மெஷின்லேருந்து வர அந்த ப்ளூ கலர் ஓசை மாட்டணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்புன்றது நம்ம எவ்வளோ அகலமாக அடிக்கணும், என்ன ஐட்டம் அடிக்கணும், அது வந்து இந்த டிப்பு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் என்ன வேலைக்கு பயன்படுத்தணும். இப்போ பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா சின்ன ஹோல் உள்ளதை எடுத்துக்கணும், நம்பர் 1. இதே நீங்கள் வந்து புட்டி அடிக்கிறீங்கன்னா நம்பர் 2, நம்பர் 3க்கு போயிடணும். உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுற அகலம், எவ்வளோ லிக்யூட், எவ்வளோ கெட்டியாக அடிக்கிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி கரெக்டாக அடிக்கிறது இந்த டிப்பை நீங்கள் மாற்றி தான் பண்ணணும். அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். டிப்பு வந்து ரொம்ப முக்கியம். இந்த டிப்பெல்லாம் நம்மகிட்டே ஃப்யூச்சரில் ஸ்பேர் வேணும், நம்மகிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதுபோக அந்த டிப்பெல்லாம் மாட்டுறதுக்குள்ளே அந்த ஓரிங் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ்கட் ஓரிங், இதுவும் நம்மகிட்ட இது செட்டு இதிலே வந்துடும். அதே மாதிரி இந்த வாசர், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் லீக் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கும். இது வந்து பக்கெட்டுக்குள்ளே அந்த ட்ரில் எப்படி சுற்றுது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கோம். அது கடைசியாக மெஷின் சுற்றுறீங்க. இது கீழே இருக்க பார்த்தீங்கன்னா மேனுவல் பம்பு. அந்த ட்ரில்லு மேலே சுத்த உள்ளே இருக்க திரவத்தை பம்ப் பண்ணி இந்த மஞ்சள் கலரில் இருக்க இந்த பம்பு தான் வந்து இந்த டியூப் வழியாக நமக்கு தள்ளும். ரொம்ப ஒரு அருமையான டெக்னாலஜி இது வந்து. தேவையில்லாமல் மெஷின்லாம் உள்ளே இணைச்சி தொந்தரவு பண்ணாமல் அழகாக இந்த பம்பு மட்டும், ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த மேனுவல் பம்பு மட்டும் அதை மாற்றினா போதும், இந்த வழியாதையும் போகும். அதே மாதிரி நம்ம மேனுவல் பம்பு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம யார்ட்டையா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓவர் ஃப்ளோ ஆகலையா, டியூப் வெடிச்சிருக்கு, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த கண்ணாடி டியூப்பை போட்டிருப்பாங்க. நம்ம அங்கே வேலை செய்யலையே அந்த கண்ணாடி டியூப் வழியாக ஏறி திருப்பி டேங்குள்ளே விழுந்துடும். அப்போ அது பாதுகாப்புக்காக இந்த ஓவர் ப்ரெஷர் ரிலீஃப் டிவைஸ் மாதிரி இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலரில் உருண்டையை காமிச்சிருக்கும் இல்லையா, அது வந்து கெப்பாசிட்டர், அந்த கம்ப்ரஸருக்குள்ளே கெப்பாசிட்டர். ஒரு வருஷம் கழித்து மோட்ரு ஸ்லோவாக ஓடுது அப்படின்னா அந்த கம்ப்ரஸரை கெப்பாசிட்டரை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி கெப்பாசிட்டர் வரும், அதை வாங்கி மாற்றிக்கங்க நீங்கள். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, ஓஸ் மாட்டுறது, அதெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஓன் பிராண்டுங்கிறனால A to Z ஸ்பேர் வந்து உங்களுக்கு நாங்கள் நல்லா சப்ளை பண்ணுவோம். மெஷினுக்கு 6 மாதம் வாரண்ட்டி வந்துடும். இதில் இருக்க நாசல் ஆகட்டும், இந்த ராடாக இருக்கட்டும், இந்த வால்வாக இருக்கட்டும், அந்த டிப்பாக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம்.
இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் ஸ்பேர் இல்லை, உங்களுக்கு நம்மளோட ஐடியா வேணும், ஏதாவது இந்த பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நம்மகிட்ட கால் பண்ணி பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சாம்பிளும் நாங்கள் காமிச்சிருக்கோம். இது வந்து நீங்கள் நம்ம கடைக்கு வந்தும் நீங்கள் வந்து டெமோ பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம கடையிலே ஒரு டெமோவுக்கு ஒரு பீஸ் வச்சுருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு பக்கெட்டில் டெமோ பண்ணி காமிச்சிருவோம். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். யூசேஜும் நம்மகிட்ட டீட்டெயிலெலாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அது மாதிரி நீங்கள் லோக்கலில் மதுரையை சுற்றி பக்கத்தில் இருக்கவங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்துடுங்க, வந்து பார்த்தே வாங்கிக்கோங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்சலையும் நம்ம போட்டு விடலாம். தமிழ்நாட்டில், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா 4 ஸ்டேட்டுக்கும் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு போட்டு விடலாம். நீங்கள் இப்போ இந்த மிஷின் வந்து இப்போ இந்த மாதிரி உடன் பாக்ஸில் தான் நமக்கு வரும். அதனால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து சேர்ந்துடும். உடன் பாக்ஸுக்குள்ளே நீட்டாக பேக்கிங்கில் வந்துடும். இப்போ இருக்கிறதே ரியல் பாக்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கா அதெல்லாம் காமிக்கிறோம். இந்த மாதிரி பாக்ஸில் இப்படி தான் பேக்கிங்கில் வரும். அதே மாதிரி நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் செந்தமிழ் கல்லூரிக்கு எதிர்த்த மாதிரி தான் நம்ம கடை இருக்குது. நான் உங்களுக்கு செந்தமிழ் கல்லூரியோட ஃபோட்டோவே காமிச்சிருக்கேன். தமிழ் சங்கத்துக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. சிம்மக்கலுக்கு பக்கத்தில் நடந்து வர தூரம். இந்த மிஷின் தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.